Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம டீ கடையில் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு கஜ்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொடியாக திரிச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 50 ml அளவுக்கு திக்கான காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு அடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரையணும். பாருங்கள், நல்லா அடித்து விட்டாச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிட்டு இந்த டைமில் நான் ஒரு 50 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப அடித்து விடணும்னு இல்லை, லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மீதி இருந்த அரை கப் மாவையும் நம்ம சேர்த்துடலாம். மாவு எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரே டைமாக சேர்க்க வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இலக்கமாக இருக்கணும். இப்போ கையை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம 1 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு புளிச்சு நல்லா வரும். பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் கழித்து மாவு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக கையை நனைச்சிக்கிட்டு பால் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒட்டி ஒட்டி போடாதீங்க, கொஞ்சமாக தள்ளி தள்ளியே போடுங்க. சின்ன சின்ன பால்ஸாகவே எடுத்துக்கோங்க. நம்ம இதில் முட்டை பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இது நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா வெடித்து வந்திருக்கு. டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். உள்ளே சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்கு. மொத்தமாக இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.